Hey guys, this is Akshay. Alright, my views on Tangalan. So, as simple as that. யாருக்கெல்லாம் இந்த படம் வந்து பயங்கரமா பிடிக்கும், செம்மையா ஒர்க் அவுட் ஆகும், அதை பத்தி தான் சொல்ல போறேன். ஃபைன், ஓகே. இப்போ நீங்க யூஸ்வல் டெம்ப்ளேட்ல இருந்து ஒரு மாறுபட்ட ஒரு காலகட்டம், மாறுபட்ட ஒரு ஸ்டோரி லைன், அந்த மாதிரி ஒரு சினாரியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா this will be a treat literally, both visually and எப்படி சொல்றது, மியூசிக்கும் பயங்கரமா இருக்கு. எல்லா ஆஸ்பெக்ட்லயும் உங்களுக்கு ஒரு கண்டிப்பா ட்ரீட்டா இருக்கும். அதாவது பீரியட்னா நாட் ஜஸ்ட் ஒரு 70s இல்ல ஈவன் ஒரு 40s அந்த இது இல்லாம இந்த காலகட்டம் எனக்கு தெரிஞ்சு நிறைய மூவிஸ் வந்திருக்கான்னு தெரியல. 1815 நினைக்கிறேன். ஸோ இப்போ சில பேர் அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க பாருங்களேன் அந்த காலகட்டத்துல. அதாவது என் ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தர் இருக்கான், எங்க ட்ரிப் போனாலுமே அங்க மியூசியம் இருக்கா, இது இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான். அப்படி இருக்கிற ஒரு பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு பா சம்மல அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். கிரேட் வித் என்ன சொல்றது, ஒரு டாப் நாச் ஆர்ட் ஒர்க்னு சொல்லி ஆகணும். ஹவு தே பிஹேவ்னு ஆரம்பிச்சு, ஹவு தே ட்ரெஸ்ன்னு ஆரம்பிச்சு, இந்த ஆம்பியன்ஸ்லாம் இப்படிதான்ப்பா அப்படி இருந்துச்சுன்னு வந்து அவ்வளோ கன்வின்சிங்கா கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு மென்ஷன் சொல்லி ஆகணும். ஆல்சோ மெயின் ஒரு ப்ரொட்டகோனிஸ்டை தாண்டி ஒரு 5-10 minutes வர கேரக்டர் கூட அவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க, ஆக்டிங் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண ஜானர் என்ன, நான் பர்சனலி வந்து ட்ரெய்லர் அதெல்லாம் பார்த்து வந்து ஓகே ஒரு அந்த கோல்டு அது எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி அப்படின்னு. பட் இது ஒரு த்ரில்லிங்கா சில சீக்வன்ஸ் கொண்டு போனது வந்து கைண்ட் ஆஃப் அவுட் ஆஃப் சிலபஸ்னே சொல்லலாம். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கைண்ட் ஆஃப் அது பிளட் பாத் அப்படி கூட சொல்லலாம். இந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பைன் சில்லிங் ஒரு த்ரில் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த சீக்வன்ஸ் நிஜமாவே பிடிக்கும்னு சொல்லி ஆகணும். அந்த அங்கங்க விக்ரம் சாருக்கு அது வர ஒரு தேஜாஹூ, அதான் தேஜாஹூன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அங்கங்க வர அந்த ஜம்ப் ஸ்கேர் அதெல்லாமே நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஆப்வியஸ்லி சொல்லணும், நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்ல. விக்ரம் சார் பயங்கரமா அடிச்சிருக்காருப்பா அப்படின்னு சொல்றது எப்படின்னா மேக்ஸ்வெல் நல்லா 6 அடிக்கிறாருப்பான்னு சொல்ற மாதிரி, ஒரு நெக்ஸ்ட் டே இன் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ்ன்ற மாதிரி அவ்வளோ கன்வின்சிங்கா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த வாய்ஸ் மாடுலேஷன்ல ஆரம்பிச்சு பக்காவா பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இல்ல மிகப்பெரிய அவார்ட்ஸ் நிறைய வாங்குவாருன்னு சொல்லணும். அண்ட் நாட் ஜஸ்ட் விக்ரம் சார், ஆல்ரெடி எல்லாமே ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அவர் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துக்க முடியாது, அவங்கள்ட்ட கூட ஒரு நல்ல ஒரு ஆக்டிங்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. ஆல்ரைட், டேய் இதுல ஏதாவது ஒரு பிடிச்ச சீன் ஏதாவது ஒன்று சொல்லணும்டா அப்படின்னா எதை நீ சொல்லுவ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீனுங்க. அதாவது ஒரு டிரான்ஸ்லேட்டர் வந்து மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்குவான். ஃபாரினர் வந்து ஒரு விஷயத்த வந்து we gonna create history அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா பட் வேற டிரான்ஸ்லேட்டர் மாத்தி சொல்லுவான். அதை விக்ரம் சார் வந்து டேய் இவன் தப்பா சொல்றான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரு கரெக்டா அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாரு. அவருக்கு அங்க ஏன் எப்படி இங்கிலீஷ் தெரிஞ்சுன்ற கொஸ்டின் நமக்கு வராது. இட்ஸ் ஆல் அபவுட் தி எமோஷனல் அந்த கனெக்ட், ரைட்? ஸோ அதெல்லாம் இருக்கும்போது நமக்கு எப்பேற்பட்ட சீன் இது, அது ஒரு பயங்கரமா பிஜிஎம் வச்சு ஸ்லோ மோஷன் வச்சு காமிச்சிருக்க மாட்டாங்க, யதார்த்தமா கடந்து போயிருப்பாங்க. பட் அது பொறுமையா வச்சுட்டு பார்க்கும்போது செம்ம சீன்ல இது அப்படின்னு. ஆல்சோ அந்த ஒரு கரும்புலியோட ஒரு ஃபைட் எல்லாம் வரும், அதெல்லாம் கன்வின்சிங்கா இருந்துச்சு. அப்புறம் அந்த பஃபலோ நினைக்கிறேன் அதோட ஃபைட். ஸோ வந்து ஒரு அனிமல்ஸ் அங்கங்க வந்துட்டு போறது ஒரு ஜம்ப் ஸ்கேரா நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் ஆப்வியஸ்லி கிளைமேக்ஸ் அந்த கோல்டு இது சூப்பரா இருந்துச்சுங்க. ஆல்சோ ஜிவி பிரகாஷ், இந்த ஜானர் ஜிவி பிரகாஷ்க்கு எப்படின்னா நம்ம ரோஹித் சர்மா கூட போய் இடன் கார்டன்ஸ்ல இறக்கி விட்ட மாதிரி தான் இறங்கி 6 அடிப்பார்ல, 264 ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு 1001 வைப்ல உங்களுக்கு போடுங்க ஜிவி, இதுதாங்க கதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போட்டுருக்கு. இறங்கி செஞ்சிருக்காரு நிஜமா ஜிவி பிரகாஷ் நிறைய இடங்கள்ல. ஆல்சோ அந்த சாங் பிளேஸ்மெண்ட் அந்த மினிக்கி இப்போ ஒரு 10 days வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் தரனால தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து சாங் பிளேஸ்மெண்ட் வந்து செகண்ட் ஹாஃப்ல அந்த சீனோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு தனியா சாங் வைக்காம அந்த ஒரு செலிப்ரேஷன் மோடோட சேர்த்து அந்த இது வரும்போது ரொம்பவே நல்லா கன்வின்சிங்கா இருந்துச்சு. ஈவன் இந்த படத்துல சாங்ஸ் எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட அந்த சாங் பிளேஸ்மெண்ட்ல திஸ் சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ் a சாங் அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. அந்த ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து பெர்ஃபெக்ட். மொத்தத்துல எப்படா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதான் அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணும், வேற காலகட்டத்தில் எப்படி பேசுவாங்க, வேற வேற காலகட்டத்தில் எப்படி எப்படி இருந்திருக்குன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். இது அவங்களுக்கான படம்னே நான் ஆக்சுவலி சொல்லுவேன். ஒரு யூஸ்வல்ல இருந்து ஒரு வேற ஒரு உலகத்தை லிட்டரலி காமிச்சிருக்காங்க நிஜமா. And struggles, not just how they behave and இதுன்னு இல்லாம the struggles they went through, the nightmare, the jump scares they went through ன்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டு மொத்தமா கைண்ட் ஆஃப் கன்வின்சிங்காவே காமிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும்.